தொடரும். காலை வணக்கம். நீங்கள் பார்க்கவிருப்பது இன்றைய முக்கிய செய்திகள். நான் உங்கள் செய்தி வாசிப்பாளர் சிவராஜா தீனுஜா. இலங்கையில் 507 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சிகரெட் கடத்தல் முயற்சி ஒன்று சுங்க அதிகாரிகளினால் முறியடிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு கொள்கலனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவான சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. துபாயிலிருந்து வந்த அந்த கொள்கலன் சுங்க சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமாக இருந்ததால் அதிகாரிகள் விரிவான பரிசோதனையை மேற்கொண்டனர். ஆவணங்களில் அந்த சரக்கில் படுக்கை விரிப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதை திறந்து பார்த்தபோது அதன் உள்ளே பெருமளவு வெளிநாட்டு சிகரெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது மொத்தம் 33,80,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த சிகரெட்டுகளின் சந்தை மதிப்பு சுமார் 507 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய 460 மில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை தவிர்க்க முயற்சி செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். விசாரணைகளில் இந்த கொள்கலன் பத்திரமுள்ள பகுதியில் செயல்படும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முகவரிக்கு அனுப்பப்பட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த கடத்தல் முயற்சியுடன் தொடர்புடையவர்களை கண்டறியும் நோக்கில் சுங்கத்துறை மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.